ஒரு அழகான ஊர்ல ஒரு உப்பு வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்தது. தினமும் உப்பு மூட்டையில கட்டி கழுதை மேல வச்சு அதையும் வியாபாரத்துக்கு கூட்டிட்டு போவாரு. தினமும் நதியை கடந்து போக வேண்டியது இருக்கும். கழுதையும் அப்படிதான் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு போகும். ஒரு நாளைக்கு வழக்கம் போல உப்பை சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது கழுதை அந்த நதியில விழுந்துருச்சு. அது மேல இருந்த உப்பு மூட்டையெல்லாம் தண்ணியில விழுந்து உப்பு எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. அந்த கழுதைய பத்திரமா வெளியே எடுத்துட்டு வந்தாரு அந்த வியாபாரி. ஆனா உப்பு எல்லாம் கரைஞ்சிருந்தது. கழுதைக்கு அப்பா நம்மளோட பாரம் குறைஞ்சதேன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அதுக்கப்புறமா கழுதைய திரும்பியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு அந்த வியாபாரி. வியாபாரிக்கு மட்டும் உப்பெல்லாம் நதியில கரைஞ்சிருச்சேன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அன்னைக்கு அந்த கழுதை கொஞ்சம் நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. அது இப்படி யோசிச்சுது, நம்ம தினமும் இப்படியே பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சது அந்த கழுதை. அடுத்த நாளைக்கு வழக்கம் போல உப்பு மூட்டைய கழுதை மேல கட்டினாரு வியாபாரி. வேணும்னே அந்த கழுதை தண்ணிக்குள்ள விழுந்தது. கழுதைய கஷ்டப்பட்டு வெளியே எடுத்தாரு. உப்பு எல்லாம் மறுபடியும் கரைஞ்சு போயிடுச்சு. வியாபாரிக்கு பயங்கர கோவம் தான் வந்தது. இந்த கழுதை வேணும்ட்டே பண்ணுதுன்னுட்டு அவரு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அந்த கழுதைக்கு மட்டும் நிம்மதியா இருந்தது. தினமும் இப்படியே பண்ணலான்னுட்டு ஒவ்வொரு நாளும் இப்படி உப்பை தண்ணியில கரைய வச்சுக்கிட்டு இருந்தது. பொறுத்து பார்த்த வியாபாரி இதுக்கு நல்ல பாடம் சொல்லி தரணும்னுட்டு அடுத்த நாளைக்கு உப்பு மூட்டைக்கு பதில பஞ்சு மூட்டைய கட்டினாரு வியாபாரி. அப்போ அந்த கழுதை, அட இன்னைக்கு என்ன ரொம்ப கம்மியா வெயிட்டா இருக்கு, தண்ணியில நினைஞ்சோனா இன்னும் இந்த வெயிட் எல்லாம் போயிடும். ரொம்ப சந்தோஷமா அந்த கழுதை உப்பு தான் கரைய போதுன்னுட்டு ஆனந்தமா நடந்து போயிட்டு இருந்தது. வேணும்லே மறுபடியும் தண்ணிக்குள்ள விழுந்தது. ஆனா அதுதான் உப்பு மூட்டையிலேயே உள்ள இருந்தது பஞ்சு. பாவம் நனைஞ்சதுனால வெயிட் எல்லாம் ஜாஸ்தியா இருந்தது. ஆனா வியாபாரி அதுக்கு உதவி செய்யல வெளியே வர்றதுக்கு. எப்படியோ தத்தளிச்சு கஷ்டப்பட்டு வெளியே வந்தது அந்த கழுதை. தூக்க முடியாம அந்த பஞ்சு எல்லாத்தையும் தூக்கி நடந்து போயிட்டு இருந்தது. ஒரு நேரத்துல அதால தாங்க முடியாம வழியிலே நின்றுடுச்சு. வியாபாரிக்கு, என்னையா நீ ஏமாத்துற, உனக்கு நல்ல பாடம் சொல்லி தரதா இதை பண்ணேன்னு 2 அடி அடிச்சாரு. அன்னில இருந்து ஒழுங்கா வேலை செய்ய ஆரம்பிச்சது அந்த கழுதை. இந்த கதையோட நீதி என்னன்னா, அடுத்தவங்களை ஏமாத்த முடியும், ஆனா அவங்க தெளிவாக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது கூட அங்க பலிக்காது. அந்த கழுதைக்கு தெரியல எஜமானுக்கு தான் ஏமாத்துறோன்றது தெரியலன்னுட்டு. கண்டுபிடிச்ச எஜமான் தான் நல்ல புத்தி சொல்லிட்டாரே. அதனால என்னைக்கும் கொடுத்த வேலையை ஒழுங்கா பார்க்கணும். உண்மையா இருந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். முன்னொரு காலத்துல ராம்பூர்ன்ற ஊர்ல ஒரு பழைய மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்துக்கு மேல ஒரு காக்காவும் குயிலும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு அந்த மரத்துக்கிட்ட ஒரு தம்பதி வந்தாங்க. அவங்க உட்காந்துட்டு இருந்த போது குயில் கூக்குன்னு அழகா அதோட குரல்ல பாடிட்டு இருந்தது. அதை கேட்ட அந்த தம்பதியர், அட கடவுளோட படைப்பு இவ்வளோ அழகானதா, கடவுள் படைச்ச அந்த குயிலோட குரல் கேக்குறதுக்கு எவ்வளோ இனிமையா இருக்கு, நாள் முழுக்க ரசிச்சுக்கிட்டே இருக்கலாமான் இருக்கு, கூ கூன்னு ரொம்ப அழகா பாடுது, எவ்வளோ இனிமையான குரல், அதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு அவர் பாராட்டினாரு. கொஞ்ச நேரம் கூ கூன்னு கத்துனதுக்கு அப்புறமா குயில் அந்த மரத்துலேருந்து பறந்து வேற மரத்துக்கு போச்சு. அங்கேயே உட்காந்துட்டு இருந்த காக்கா காக்கான்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. கா 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 கா. ஷூ ஷூ, எதுக்கு இப்படி கத்துற? உன் குரலை கேட்டதும் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படி காக்காவை திட்டி அந்த தம்பதியர் அது மேல கல்லை தூக்கி எறிஞ்சாங்க. காக்கா பயந்து அந்த மரத்துல இருந்து குயில் இருக்க மரத்துக்கு பறந்து போச்சு. காக்கா ஓன்னு அழுதுட்டு இருந்தது. ரொம்ப சோகமா இருந்தது. இப்படி சொல்லுச்சு, எனக்கு கடவுள் அநியாயம் பண்ணிட்டாரு நண்பா. அப்படி என்ன அநியாயம் பண்ணிட்டாரு? உனக்கு என்ன நடந்துச்சு காக்கா? முதல்ல கடவுள் என்னை கருப்பா படிச்சது என்னை ஏமாத்திட்டாரு. அதோட இல்லாம என் குரலும் ரொம்ப கொடூரமான குரலா இருக்கு. நான் கத்துனாலே ஏதோ எல்லாரும் திட்டுறாங்க தெரியுமா? காக்கான்னு சொன்னா கல்லை தூக்கி எறிகிறாங்க. ஆனா நீ கருப்பா இருந்தாலும் உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. உன்னதான் எல்லாரும் விரும்புறாங்க. கடவுள் யாரையும் ஏமாத்த மாட்டாரு. அவரு நம்மள இப்படி படைச்சிருக்காரு. அப்படிதான் நம்ம வாழணும். இதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும். என்னோட குரல் கூட உன்ன மாதிரி இனிமையான குரலா மாறணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்ல. காக்கா அண்ணா, இதுக்கு வழி எதுவும் இல்லை காக்கா அண்ணா. ஆனா நம்மள படைச்ச பிரம்மதேவர்கிட்ட தான் போய் உங்க கோரிக்கையை நீங்க வைக்கணும். நீங்க பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மதேவர்கிட்ட உங்க கோரிக்கையை சொல்லுங்க. கோயில் சொன்னதை கேட்டுக்கிட்டு காக்கா பிரம்மலோகத்துக்கு பறந்து போச்சு. வணக்கம் பிரம்மதேவா. காகமே, நீ பிரம்மலோகத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன?
அப்ப காக்கா அதோட வேதனை எல்லாத்தையும் பிரம்மதேவர் கிட்ட சொல்லுச்சு. காகமே, நீ உன்னை குயிலா மாத்த சொல்லி என்கிட்ட வரம் கேட்குற. நான் உன்னை குயிலா மாத்திடுறேன். ஆனா உன்னை குயிலா மாத்துறதுக்கு முன்னாடி குயில் என்ன பாடுபடுதுன்னு அதுகிட்ட போய் கேளு. அப்படி பிரம்மதேவர் காகம் கிட்ட நீ குயிலோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. காக்கா பறந்து குயில் கிட்ட போச்சு. நடந்த எல்லா விஷயத்தையும் குயில் கிட்ட சொல்லுச்சு. காக்கா அண்ணா, பிரம்மதேவர் என்னை பத்தி தெரிஞ்சுக்க சொல்லி அனுப்பியிருக்காரு. நான் கருப்பா இருக்கேன் தெரியுமா? இருட்டில் யாருக்கும் தெரிய மாட்டேன். என் வாழ்க்கையை விட அன்னப்பறவையோட வாழ்க்கை ரொம்ப அழகானது. எல்லாரும் அதோட அழகை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கும் அது மாதிரி மாறணும்னு ஆசை அப்படின்னு குயில் சொல்லுச்சு. உடனே காக்கா பறந்து பிரம்மலோகத்துக்கு போச்சு. நமஸ்காரம் பிரம்மதேவா, நீங்க சொன்ன மாதிரியே குயில் கிட்ட போய் கேட்டேன். குயில் அதோட வாழ்க்கையில சந்தோஷமா இல்லைன்னு சொல்லுச்சு. அது வாழ்க்கையை விட அன்னப்பறவை வாழ்க்கை தான் அழகான வாழ்க்கைன்னு சொல்லுச்சு. என்ன அன்னப்பறவையா மாத்திருங்க. அதை கேட்ட பிரம்மதேவர், சரி காகமே, உன்னை நான் அன்னப்பறவையா மாத்திடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அன்னப்பறவை வாழ்க்கையை பத்தி போய் தெரிஞ்சுட்டு வான்னு சொன்னாரு. காகம் பிரம்மதேவர் சொன்ன மாதிரி அன்னப்பறவை கிட்ட போச்சு. அன்னப்பறவையே, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க காக்கா அண்ணா, என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? உன் வாழ்க்கையில நீனு சந்தோஷமா இருக்கிறியா? அட போங்க காக்கா அண்ணா, என் வாழ்க்கையிலையாவது சந்தோஷமாது. நான் பயந்துக்கிட்டே என் வாழ்க்கையை வாழறேன் தெரியுமா? இப்பெல்லாம் மனுஷங்க தண்ணியில் இருக்கிற எங்களை மாதிரி பறவைகளை அடித்து கொன்று சாப்பிட்றாங்க. என் வாழ்க்கையை விட கிளியோட வாழ்க்கை தான் ரொம்ப அழகான வாழ்க்கை. அதுக்கு அழகான சிவப்பு மூக்கு, பச்சை கலரில் அதோட உடம்புன்னு ரொம்ப அழகாக இருக்கு. அதுதான் சந்தோஷமான பறவை அப்படின்னு அன்னப்பறவை காக்கா கிட்ட சொல்லுச்சு. அதை கேட்டோன்னே காக்கா, சரி நம்ம கிளி மாதிரி மாறணும்னுட்டு உடனே காக்கா பறந்து பிரம்மலோகத்துக்கு போய் என்னை கிளியா மாத்துங்கன்னு சொல்லுச்சு. பிரம்மதேவரோ, நான் உன்னை கிளியா மாத்துறேன், ஆனால் இந்த தடவையோ கிளியா மாத்துறதுக்கு முன்னாடி அதோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொன்னார். காக்கா பறந்து கிளி கிட்ட போச்சு. கிளி நண்பா, நீ ரொம்ப அழகா இருக்க. பச்சை நிறத்துல அழகா இருக்க, சிவப்பு மூக்கு, எல்லாருக்கும் உன்னை பிடிக்குது. உன் அழகை ரசிக்கிறாங்க, உன் குரலை கூட ரசிக்கிறாங்க. நீ வாழ்க்கையில எந்த துக்கமும் இல்லாம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஓ, உனக்கு என்ன? ஆனா என்ன பாத்தியா, எனக்கும் உன்ன மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்கு. அட போங்க காக்கா அண்ணா, என் வாழ்க்கையே ஒரு சாபம் தான் தெரியுமா? ஏன்னா எப்போ வேணா யார் வேணா வந்து என்னை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சிருவாங்க. மனுஷங்க அவங்களோட தேவைக்காக என்னை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த பயத்திலேயே நான் வாழணும். என்ன பேச வைக்க சொல்கிறேன், இது பண்ண சொல்கிறேன்னு கொடுமைப்படுத்துவாங்க. உண்மையான அழகுனா அது மயிலோட அழகு தான். மயில் மழை வரும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கும். கிளி சொன்னதை கேட்ட காக்கா பறந்து பிரம்மலோகத்துக்கிட்ட போச்சு. ஓ பிரம்மதேவா, என்னை மயிலா மாத்திருங்கன்னுட்டு சொல்லுச்சு. பிரம்மதேவர் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்கவோ, காக்கா மயில் மழையில் கூட டான்ஸ் ஆடுமானே சொல்லும். பிரம்மதேவர், சரி நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் மயிலா மாத்துறேன், எப்பயும் போல மயிலை பற்றி போய் தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொன்னார். பிரம்மதேவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு காக்கா பறந்து பறந்து மயில் இருக்கிற இடத்த தேடி போச்சு. மயில் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு மயில் கிட்ட காக்கா போய், மயிலண்ணா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லு காக்கா. நீ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்க. உனக்கு தோகையெல்லாம் இருக்கு. உன்னை பார்க்கறதுக்கு வெளிநாட்டுல இருந்து கூட ஆளுங்க வராங்க, உன்னோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. மழையில கூட நீ ரசிச்சு ஆடுற. ஆனால் என்ன பாரு, நான் எப்படி கருப்பா அசிங்கமா இருக்கேன்னுட்டு. காக்கா அண்ணா, அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. உண்மையிலேயே வாழ்க்கை ரொம்ப கொடூரமான வாழ்க்கை. பாத்தியா என்னை எப்படி கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்கன்னுட்டு. மனுஷங்க என்னை பார்த்தாங்கன்னா கூண்டில் அடைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது என்னை வேட்டையாடிடுவாங்களோன்னு பயம் இருக்கும். என்னோட தோகையில் இருக்க எல்லா ரெக்கைகளையும் எடுத்து வச்சுப்பாங்க. உன் வாழ்க்கை தான் இருக்கிறதுலே சுதந்திரமான வாழ்க்கை. ஏன்னா யாரும் உன்னை கூண்டுலையும் அடக்க மாட்டாங்க, உன்னை வேட்டையாடவும் மாட்டாங்க. உனக்கு பிடிச்சதை செஞ்சு நீ சந்தோஷமாக இருக்கலாம். நான் பிரம்மதேவர்கிட்ட தினமும் வேண்டுறதே அடுத்த ஜென்மத்தில் நான் காக்காவாக பிறக்கணுன்றது தான். உன்னை மாதிரி வாழ்க்கையாக வாழணும். மயில் சொன்னதை கேட்ட காக்காக்கு எல்லாமே புரிஞ்சுது. கடவுள் யாரையும் ஏமாத்தலை, எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தால் தான் படைச்சிருக்காருன்னுட்டு பிரம்மலோகத்துக்கு பறந்து போச்சு.
பிரம்மதேவா, நான் குயிலாவோ இல்லை கிளியாவோ இல்லை மயிலாவோ மாற வேணாம். நான் நானாவே இருக்கேன், எனக்கு அதே போதும். காகமே, இததான் நான் உன் வாயில இருந்து எதிர்பார்த்தேன். உன்னோட வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை, மயிலுக்கு அதோட வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. ஒவ்வொருத்தர் படைப்புக்காக ஒவ்வொரு காரணம் இருக்கு. ஒருத்தரோட நம்ம போட்டி பொறாமப்பட்டோம் இல்ல நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா சந்தோஷமா வாழ முடியாது. பிரம்மதேவர் சொன்னதை கேட்ட காக்கா பூலோகத்துக்கு திரும்ப வந்தது. அதோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துச்சு.